மதுரையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா எத்தனையோ நான்வெஜ் வெரைட்டி இருந்தாலும் சரிங்களா, எத்தனையோ வெரைட்டி இருந்தாலும் மட்டனில் வந்து அந்த சுக்கா, மட்டன் சுக்கா, அந்த மட்டனோட குடல் இப்போ எதையுமே வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. மட்டன் நம்ம உரிக்கிறோம் அப்படின்னா அதை எதையுமே வேஸ்ட் பண்ண முடியாது. கறியை மட்டும் சுக்காவா போடுறது, அந்த கறியில இருந்து வேஸ்ட் வரக்கூடிய குடலா போடுறது, அதுல இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் குழம்பா போடுறது சரிங்களா. அப்புறம் இருக்கக்கூடிய இன்னும் திக்னஸான கொழுப்புகள் எல்லாம் கோலா உருண்டாவா போடுறது. அது மாதிரி அது வந்து இன்னும் ஆட்டுக்கால் குழம்பா போடுறது. அது மாதிரி மட்டனை வந்து துளி அளவு கூட வேஸ்ட் பண்ணாம எந்த அளவுக்கு யூட்டிலைசேஷன் பண்ண முடியுமோ மதுரையில நான் பண்ணி பார்த்துருக்கேன். கேள்வி சாப்பிட்டா இருக்கீங்க, சூப்பரா சாப்பிட்டு போட்டி, அந்த மூளை போட்டி எல்லாத்தையுமே இந்த குடல்ல சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு வரும் பாருங்க, செவரொட்டின்னு ஒண்ணு, அதுக்கு அடிச்சுட்டு உருளன, அது நைட்டு 12 மணிக்கே முடிஞ்சிடும். அது ஆடு உரிக்கும் போதே, அது ஆடு உரிக்கிறவங்களும் சரி, அந்த ஃபேமிலியில இருக்கவங்களும் சரி, அந்த செவரொட்டியை சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ரேரான பீஸ். ஸோ மீத விஷயங்களை வேஸ்ட் பண்ணாம அந்த ஆடை வெட்டுறவங்களுக்கு வந்து அந்த தோல் போயிடும். ஆடை வெட்டுறாங்க, அது தோல் போயிடும். பாக்குறவங்களுக்கு வெளியில என்னடா இவ்வளவு வேஸ்ட் பண்றாங்களா, இவ்வளவு உயிர்களை கொண்டு சமைக்கிறாங்களா, அப்படிலாம் கிடையாது. இது ஒரு என்டர்டைன்மெண்ட். அது அப்படியே நீட்டா செக்ரிகேஷன் பண்ணி எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. வித்தியாசமா செஞ்சு காலை யோசிச்சு பாருங்க. காலை கீழே தானே போடுவோம். அதை காலை இன்னொரு நாளைக்கு வந்து வீட்டுல இருக்க ஃபேமிலி சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் அந்த காலை வந்து சொந்தமா கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கு 4 ஆள் கொடுப்பாங்க. மட்டன் எடுத்துக்கிட்டோம்னா மட்டன்ல என்னென்னலாம் வெரைட்டி பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. நண்டு வந்து மதுரையில மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. எல்லா விசேஷங்கள்லயுமே எப்படின்னா நண்டு ஃபேமஸ் கிடையாது மதுரையில. ஆனா இங்க நண்டு, கோலா உருண்டை இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஊருக்கே சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணதுல வெகு சிலர்ல அவர் ஒருத்தர். யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாரோ, பத்திரிக்கை கொடுத்த அனைவருக்கும் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காரு. சரிங்களா. அதெல்லாம் வந்து எத்தனை பேர் சம்பாதிக்கலாம், எத்தனை பேர் வந்து பொருள்களை சேர்த்து இருக்கலாம். தன்னை சார்ந்த மக்களுக்கு அவர் அதை செய்யணும்னு நினைச்சு செய்யறது வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சரிங்களா. அதுல இந்த மாதிரி சாப்பாடு போடுறது, ஏழை எளிய மக்கள் வந்து இவ்வளவு அறுசுவை உணவு, இப்ப நண்டா இருக்கட்டும், கோலா உருண்டா இருக்கட்டும், எல்லா விசேஷங்களையும் வைக்க மாட்டாங்க. அது மாதிரி பண்றது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாயாசம், ஜாங்கிரி, இந்த பக்கம் அங்க பார்த்தா மதுரை ஜிகர்தண்டா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான்வெஜ், இந்த பக்கம் பார்த்தா வெஜ்ஜு, பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டே இருக்காங்க. அதை விட எனக்கு அங்க என்ன இப்போ பிடிச்சதுன்னா, ஏழை பணக்காரங்க பெரிய முதலாளிகள்லாம் இல்லாம அந்தந்த மக்களை வந்து விரும்பி சாப்பிட்டு போறாங்க. எல்லாமே நல்லா இருக்கு, பக்கா இருக்கு. குடல் நல்லா இருக்கு, எலும்பு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குண்ணே. எல்லாமே நல்லா இருக்கு. எந்த விஷயம், எந்த சாப்பாடு ரொம்ப எனக்கு பிரியாணி சூப்பரா இருக்கு. ஒரு வாங்கி சாப்பிட போறேன். குடல் ஐட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நண்டு லாலிபாப்லாம் எல்லாருக்கும் வைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. அதோட ப்ரிப்பரேஷனே வந்து டைம் எடுக்கும். ரொம்ப ஊர் மக்களே ஒரு சந்தோஷப்படுற மாதிரி, ரொம்ப ஒரு அமக்கலமா ஒரு கீழூர் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி பண்ணுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயிறார சாப்பிட்டான், நல்ல கறி விருந்து சரியா சூப்பரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரியான விருந்து இந்த மாதிரி நாங்கள் பார்த்தது இல்லை கீழூர்ல. ஏன்னா இது முதலையா வந்தது, இதுதான் சூப்பர்.